நான் இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி லவ் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல லடாக்ல தாங்க கதை ஆரம்பிக்குது. இந்தியன் பார்டருக்கு மேல பர்மிஷன் இல்லாத ஏதோ ஒரு ஃபிளைட் பறந்துட்டு இருக்கிறதா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அது மேபி நம்மள கண்காணிக்க இல்லைன்னா அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கலாம்னு சந்தேகப்பட்டு 2 ஏர் ஃபைட்டர்ஸ் அதை தூரத்துல இருந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த 2 பேர்ல நம்ம ஹீரோ தனுஷும் ஒருத்தருங்க. இவர் பேர் இதுல சங்கர். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஏர் ஃபைட்டரா இருக்காரு. பக்கத்துல போகாம தூரத்துல இருந்து வாட்ச் பண்ண சொன்னா இவர் அது கண்டிப்பா நம்ம எனிமி ஃபிளைட்டா தான் இருக்கும்னு அந்த ஃபிளைட்டோட பைலட் பக்கத்திலே பறந்து போயிட்டு இருக்காருங்க. அந்த ஃபிளைட்ல இருக்கிறவங்களை டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி நீங்க எங்களோட மிலிட்டரி செக்யூரிட்டி ஏரியால இருக்கீங்க, உடனே இங்க இருந்து போயிடுங்க இல்லைன்னா அட்டாக் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல அவனுங்க முதல்ல ஹீரோவை மதிக்கவே மாட்டானுங்க. அதனால இவனுங்கள்ட்ட இப்படி பேசினா சரியா வராதுன்னு உடனே ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு லான்ச்சா தயார் பண்றாரா. அதுல அந்த சைனாக்காரங்க நமக்கு எதுக்குடா வம்புன்னு அமைதியா அப்படியே யூட்டர்ன் போட்டு போயிடுறாங்க. ஆனா எல்லாரும் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஹீரோ அந்த ஃபிளைட்டை நெருங்கி போனதால மேலதிகாரி ஹீரோ மேல செம்ம காண்ட்ல இருக்காரு. எப்படி நீயாவே அது எனிமியோடதா இருக்கும்னு முடிவு பண்ணேன்னு கேட்க ஹீரோ என்னோட மனசு சொன்னுச்சுன்னு ரொம்ப அரகண்டா பதில் சொல்றாரு. ஏன்னா ஹீரோ யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாரு. அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வார். அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது அது பர்சனல் மேட்டர்ல ஓகே. ஆனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்குள்ள இருந்துகிட்டு இது மாதிரி பண்ணா மேலதிகாரி சும்மா இருப்பாரா? வந்துட்டு போன ஃபிளைட்டை பத்தி என்கொயரி முடியற வரை நீ பிளேன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனா இங்க இருக்கிறதுலே ஹீரோ தாங்க பெஸ்ட் பைலட். அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஹீரோவோட மைண்ட் சரியில்லை. அவர் ஏதோ ஒரு டிராமால இருக்காருன்னு எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதா. இந்த பிரச்சனைனால ஒரு பெஸ்ட் பைலட்டை இழக்க முடியாது. அதனால அவருக்கு ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. உடனே மேலதிகாரியும் ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் கவுன்சிலரை போட சொல்லி டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஃபைல் மெடிக்கல் கவுன்சிலர் கைக்கு வந்து சேர அது யாருன்னு பார்த்தா படத்தோட ஹீரோயினுங்க. இவங்க பேர் இதுல முக்தி. இவங்களே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க போல. நல்லா மொடா குடி குடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9 மாசம் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபைல் வந்திருக்குன்னு அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஹீரோவோட போட்டோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அவங்க ரியாக்ஷனை வச்சு ஹீரோவுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போக மாட்டாங்கன்னு பார்த்தா அவங்க அடுத்த நாளே ஃபிளைட் பிடிச்சி வந்து சேர்ந்துடுறாங்க. கவுன்சிலர் வந்துட்டாங்கன்னு மேலதிகாரி ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வராரு. அங்க சடனா ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு கொலவெறி ஆயிடுது. அந்த கோவத்தை அடக்கிட்டு நிக்கிறதுல அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவர் தான் சடனா பார்த்ததால அப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்தா சங்கரை பார்க்க தான் வந்திருக்கோம் தெரிஞ்சு வந்திருக்க ஹீரோயினுக்கே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. ஆனா ஹீரோ அவங்கள நேருக்கு நேர் கூட பார்க்காம மேலதிகாரி கிட்ட எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட காலேஜ் டேஸை காட்டுறாங்க. ஹீரோ பேசிக்காவே பயங்கர வயலண்டான ஆளுங்க. காலேஜ்ல எப்ப பார்த்தாலும் எவனையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு வம்பளுத்துக்கிட்டு ஏதாவது அலப்பற பண்ணிட்டே தான் இருப்பாரு. தோ இப்ப கூட ஒருத்தனை விரட்டி விரட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அதே காலேஜ்ல தான் ஹீரோயின் PhD பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே ஹீரோவுக்கு ஆப்போசிட் கேரக்டருங்க. வயலண்டான ஹியூமன்ஸை கியூர் பண்ண முடியும்னு நம்புற ஒரு பொண்ணு. இப்ப தீசிஸ் கூட அதை பத்தி தான் பண்ணிருக்காங்க. அதாவது மாடர்ன் சைக்காலஜி மூலமா வயலன்ஸை கியூர் பண்றத பத்தி 2000 பேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க செமினார் ஹால்ல எல்லாரும் முன்னாடியும் அதை பிரசன்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தவன் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்க ஓடி வந்துடுறான். அப்பயும் ஹீரோ விடுறதா இல்ல, சும்மா விரட்டி விரட்டி விளக்குறாருங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு ஓடி வந்து ஹீரோவை அறைய வர அப்பதான் 2 பேரும் முதல் தடவை நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. முக்திய பார்த்தோன்னே ஹீரோ அவளோட அழகுல மயங்கிடுறான். அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுல அறைய வந்து அவங்க கையை பிடிச்சி இந்த அழகான கையால அடி வாங்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு அவனே அரைஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்தோன்னே அடிச்சுட்டு இருந்ததை நிறுத்திட்டு அப்படியே சாந்தமாயிடுறான். அப்புறம் வழக்கம் போல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே அவரோட அப்பா வந்து ஸ்டேஷன்ல பேசி அவரை வெளில கொண்டு வந்துருவாரு. ஹீரோயின் இங்க வயலன்ஸை கியூர் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு நடுவுலயே இப்படி நடந்துட்டதால வயலன்ஸ் எல்லாம் கியூர் பண்ண முடியாதுன்னு ப்ரொஃபசர் இந்த தீசிஸை அப்ரூவல் பண்ணலங்க. இருந்தாலும் ஹீரோயின் இந்த மாதிரி ஆளுங்களை கியூர் பண்ண முடியும்னு சொல்ல அப்படின்னா நீ ஒருத்தரை ரியலா கியூர் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காட்டு, அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அவங்க நம்ம இவனை வச்சே ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம்னு முடிவு பண்றாங்க. அதனால அவங்கிட்டே டைரக்டா வந்து நான் உன்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உன்னை நல்ல மனுஷனா மாத்துறேன், நீ எனக்கு கோஆபரேட் பண்ணுன்னு கேட்க அவரு நீ என்ன என்னோட லவ்வரா இல்ல பொண்டாட்டியா, நான் எதுக்காக நீ சொல்றத கேட்கணும், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு துரத்தி விட்டுறாரு. அப்புறம் ஒரு நாள் காலேஜ்ல லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஹீரோ எல்லா லவ்வர்ஸ் மேலேயும் ராக்கெட் விட்டு அலப்பற பண்ணிட்டு இருக்க இவங்க அதை பார்த்துட்டு கடுப்பாகி வேகமா ஹீரோ கிட்ட வராங்க. பைத்தியமாடா நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என் தோல்ல சாஞ்சி நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு பொண்ணு இல்ல, ஆனா இவனுங்க மட்டும் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்றாரு. ஓ இவ்வளவுதான் உன் பிரச்சனையா அப்படின்னு ஹீரோயின் அவர் தோல்ல சாஞ்சி ஏன்டா கவலைப்படுற, நான் இருக்கேன்டா உன் கூட, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு, உனக்கு ஓகேனா சொல்லு, உன்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தீசிஸை முடிச்சிருவேன்னு சொல்ல ஏமா இப்படி ஒரு பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கண்டிப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றாரு. நீ லவ் பண்றதுனா பண்ணிக்க, அது உன் இஷ்டம், ஆனா நான் உன்னை லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் என்னோட வேலைக்காக மட்டும்தான் இப்படி பண்றேன்னு தெளிவா சொல்லிடுறாங்க. முக்தி இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா சொல்லியும் ஹீரோ அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அதுல இருந்து அப்படியே 2 பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி லஞ்ச் டின்னர்னு வெள்ள அழைச்சிட்டு போயிட்டு
வராங்க. இதுக்கிடையில ஹீரோ கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டு அவன் சொல்ற பதிலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீட்டுல வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு பாண்டிங் எப்படி, பேரண்ட்ஸ்க்கும் உனக்கும் எவ்வளவு பாண்ட் இருக்குன்னு இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்க அவரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. ஆனா அம்மாவை பத்தி டாபிக் வரும்போது மட்டும் பேச மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு அம்மா இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ யாரையாவது அடிக்க போனா கூட இவங்க வந்து தடுத்தோன்னா அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவாப்ல. ரகட் பாயா இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி குட் பாயா மாறிட்டு வராருங்க. அவரோட கேரக்டர்ல நல்லாவே சேஞ்சஸ் தெரியுதா. இதுதான் சரியான நேரம் இவனை ப்ரூவ் பண்ணி தீசிஸ் அப்ரூவல் வாங்கிடணும்னு அவனை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சா அப்பன்னு பார்த்து பஸ்ல யாரோ அவனோட ஃப்ரெண்ட் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்கன்னு கால் வந்துடுது. அவ்வளவுதான் சைலண்ட் பாயா இருந்தவர் வைலண்ட் பாயா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. காலேஜ்ல இருந்து வேகமா வந்து பஸ் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. டிரைவர் கண்டக்டரையும் போட்டு பொழந்து எடுத்துடுறாரு. இந்த தடவை ஹீரோயின் வந்து தடுத்தும் அவர் அடங்க மாட்டாரு. இருந்தாலும் ஹீரோ நான் சொன்னா கேப்பான்னு ப்ரூவ் பண்றதுக்காக டிரைவரை விட்டு ஹீரோவை அடிக்க சொல்லி திரும்ப ஹீரோவை அடிக்காம இருக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்ட நீ அவர்கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்ல டிரைவரும் பயந்துகிட்டே வந்து அடிக்கிறாரு. ஆனா ஹீரோ திரும்ப அவன் மூஞ்சிலே ஒன்னு விட்டுறான். இப்படியே அடிக்காதன்னு சொல்லி 2-3 தடவை ஹீரோ அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஹீரோயின் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு கேட்க நீ என் கூட எதுவுமே ஃபன் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் நீ சொல்றதை கேட்கணும்னு கேட்கிறாரு. ஹீரோ கொஞ்ச நாளா இவங்க கூட சுத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா, அதனால அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் ஃபன் பண்ணலையான்னு கலாய்ச்சிருக்காங்க. அதுலயே ஹீரோயினுக்கு சங்கர் என்ன கேட்கறான்னு புரிஞ்சிடுது. உனக்கு ஃபன் தானே வேணும், நான் தரேன் அடி வாங்குன்னு சொல்ல ஹீரோவும் ஒரு வழியா அவங்களுக்காக அடி வாங்கிக்கிறான். ஹீரோ சொன்ன மாதிரி அடி வாங்கிக்கிட்டதால அடுத்த நாளே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கழிச்சிட்டு வந்தவங்க அங்க ஒரு ரூமை போட்டு உள்ள வந்த வேகத்துக்கு டிஷர்ட் அவுத்துக்கிட்டு வா ஃபன் பண்ணலாம்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு இப்படி சடனா ரொமான்ஸ் பண்ற மூடு இல்லையா, அதனால வந்த வேகத்துக்கு அப்படியே ரூம்ல இருந்து வெளில ஓடி போயிடுறாரு. ஏன்டா நீ தானே ஃபன் பண்ணணும்னு சொன்ன, இப்ப எதுவும் பண்ணாம நீ பாட்டுக்க போறேன்னு கேட்க அவரு நீ உன்னோட வேலைக்காக என்ன வேணுமோ பண்ணுவ, ஆனா நான் வேலைக்காக பண்ணல, நான் உன்னை லவ் பண்றேன், அப்படிலாம் பொசுக்குன்னு பண்ணிட முடியாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு சீக்கிரமே அப்ரூவல் வாங்கி தரேன்னு சொல்றாருங்க. அதுல இருந்து காலேஜ்ல நல்ல புள்ள மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறாரு. காலேஜ்ல எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல, எல்லாத்தையும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஃபைனலா ஹீரோவை வச்சு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண ஒரு வழியா அதை அப்ரூவல் பண்ணிடுறாங்க. அதுல ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி துள்ளி குதிச்சுட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோ எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூடவே இருந்துன்னு எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீ என் கூடவே இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்க அவரோட எமோஷனல பார்த்து ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுதுங்க. இப்படி இவங்க எமோஷனலா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா காலேஜ் வாசல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அபீர் வந்து நிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு சர்ப்ரைஸா வந்து நிக்க முக்தி ஹீரோவை விட்டுட்டு அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு கொலை வெறி ஆயிடுது. கட் பண்ணா பிரசன்ட்ல வாந்தி வருதுன்னு போன ஹீரோ கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளில வராரு. ஹீரோயின் அவர்கிட்ட வந்து நம்ம தனியா போய் பேசலாம்னு கூப்பிட சரி வந்து தொலைங்கிற மாதிரி அங்க இருக்கிற மெஸ்ல வந்து உட்கார்றாங்க. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஹீரோயின் தான் பேசுறாங்களே தவிர ஹீரோ அவங்கள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாரு. இப்படி இவங்க 2 பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க அப்ப திடீர்னு நம்ம நாட்டோட எதிரிங்க அந்த இடத்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேல இருந்து நிறைய பாம்பு போட்டுக்கிட்டே போக அதுல ஒண்ணு இவங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்துல விழுந்து கண்ணாடி எல்லாம் சுக்குநூறா சதறுது. ஹீரோ வேகமா டேபிள தாண்டி வந்து ஹீரோயினை கவர் பண்ணிடுறாரு. நல்ல வேலை பெருசா எதுவும் அடி விழல. என்ன இருந்தாலும் ஹீரோவை பொறுத்த வரையும் இப்ப அவங்க ஒரு சிவிலியன் அவ்வளவுதான். உடனே ஒரு ஆபீசரை கூப்பிட்டு அவங்கள பாதுகாப்பா பாத்துக்க சொல்லிட்டு வெளில போக ஹீரோவை தவிர எல்லா பைலட்டும் பதிலடி கொடுக்கறதுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்காம அவரால் போக முடியாதுங்க. கட் பண்ணா திரும்ப அப்படியே பிளாஷ்பேக் போகுது. அபீரும் ஹீரோயினும் லவ்வர்ஸ்லாம் இல்லங்க, 2 பேரும் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி பப்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஹீரோ பெட்ரோலோட உள்ள பூந்து அவர் மேலயும் அபீர் மேலயும் ஊத்திடுறாரு. முக்தி யாரை லவ் பண்றாளோ அவளை விட்டுட்டு இன்னொருத்தனை கொளுத்தி விட சொல்ல அதுல ஹீரோயினுக்கு பீதி ஆயிடுது. லைட்டர் எடுத்தோன்னா அபீருக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் ஹீரோயின் அவர்கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சி எப்படியோ அப்போதைக்கு அவரை அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அவர் போனோடனே ஹீரோயின் அன்னைக்கே ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வராங்க. இவங்க பொசுக்குன்னு இப்படி வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோவுக்கும் அவர் அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் உட்கார வச்சு பேசுறாங்க. உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுடா, நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, வேற வேற அப்படின்னு அவங்க 2 பேரோட ஸ்டேட்டஸ் பத்தியும் லைஃப் ஸ்டைல் பத்தியும் ரொம்ப டைரக்டா சொல்லாம தயங்கி சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவுக்கும் அவரோட அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. முக்திக்கும் எப்படி ஹீரோவுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையா, அதனால நாளைக்கு என் வீட்டுக்கு வா, என் அப்பாட்ட பேசுன்னு சொல்லிட்டு போறாங்க. முக்தி கூப்பிட்டது ஹீரோவுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஆனா அது புரியாம ஹீரோவும் அவர் அப்பாவும் இவங்க பொண்ணு கேட்க வர சொல்லிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கே போய் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் கூப்பிட்ட மாதிரி அடுத்த நாள் ஹீரோ அவங்க வீட்டுக்கு வர வீட்டுக்கு வெள்ளையும் உள்ளேயும் அவ்வளவு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. நேரா ஹீரோயினோட அப்பாவை வந்து பார்க்க அவரும் ஹீரோவை உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சுத்தி வளைக்காம டைரக்டா நீ என்ன பண்ற, எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்க ஹீரோவுக்கு அதுக்கு பதிலே இல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியல. அதோட அவங்க ஜாதி பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா கிட்ட சொன்னா ஸ்மூத்தா பேசி புரிய வைப்பாருன்னு பார்த்தா அவரு பயங்கர ஹார்ஷா ஓப்பனா பேசிட்டு இருக்காருங்க. முதல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, வீட்டுக்கு வெளில போர்டு இருந்துச்சு பாத்தியான்னு கேட்க ஹீரோ யஷ்வந்த்னு அவரோட பேரை மட்டும் சொல்றாரு. அந்த பேருக்கு கீழே என்ன போட்டிருந்துச்சுன்னு கேட்க ஹீரோ அதை நான் கவனிக்கலன்னு சொல்லிடுறாரு. அதுல கடுப்பானவரு உடனே போய் அதை பார்த்துட்டு வான்னு சொல்ல ஹீரோவும்
ஹீரோவும் வெளில வந்து போர்டை பாக்குறாரு. அதுல யஷ்வந்த் IASனு போட்டு கீழே ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு போட்டிருக்குங்க. வக்கீல், IPS ஆபீசர், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னு இவரோட கண்ட்ரோலுக்கு கீழே ஆயிரக்கணக்கான அதிகாரிங்க இருக்காங்க. நான் இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தா நீ அழகா குறுக்கு வழியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம்னு பாக்குற. இது நியாயமா? நீயே சொல்லு. சரி, யாருக்கு தான் உங்க பொண்ணை கட்டி வைப்பீங்கன்னு கேட்க அவர் என்ன மாதிரி டாப்ல இருக்கிற ஒருத்தனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்றாரு. சரி, நீங்க இந்த லெவலுக்கு வரதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்க அவரு கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு முதல்ல UPSCனா என்னன்னு தெரியுமா? பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு மொத்தம் 3 லெவல் இருக்கு. அதுல முதல்ல பிரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிடுறாப்ல. அந்த எக்ஸாமை பத்தி ஹீரோக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. இருந்தாலும் நான் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் நான் உங்க பொண்ணுக்கு கால் பண்ணுவேன், அது வரைக்கும் பேசக்கூட மாட்டேன்னு கிளம்பிடுறாரு. நீ ஏன்டா எனக்காக இவ்வளவு பண்ற? அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, உன்னோட லவ் தான் மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்துனுச்சுன்னு சொல்றாரு. உனக்காக எக்ஸாம் தானே எழுத போறேன், எப்படி பாஸ் பண்ண போறேன்னு தெரியாது. ஆனா உன்னோட போன்ல என்னோட பேர் வந்துச்சுன்னா நான் பாஸ் பண்ணிட்டு தான் கால் பண்றேன்னு அர்த்தம். அன்னைக்கு கால் அட்டென்ட் பண்ண தவறிடாதன்னு சொல்லிட்டு போறாருங்க. இதுல முக்திக்கு லைட்டா ஹீரோ மேல மரியாதையும் லவ்வும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கப்புறம் தான் ஹீரோ UPSCனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. மூட்டை மூட்டையா புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறாரு. பகலா படிக்கிறாரு. இவர் இங்க UPSCக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோயின் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக US போயிடுறாங்க. ஹீரோ இங்க ஒரு வழியா எக்ஸாம் அட்டென்ட் பண்றாரு. ஆனா மொதல் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிடுறாப்ல. இதுல அந்த வருஷமே முழுசா போயிடுதா. அப்பயும் அடுத்த வருஷம் ட்ரை பண்றாரு. இந்த டைமும் புட்டுக்குது. இருந்தாலும் விடாம ஹார்ட் ஒர்க் போட்டு 3வது வருஷமும் ட்ரை பண்ண இந்த தடவை எப்படியோ பாஸ் ஆயிடுறாருங்க. ஹீரோக்கு அதுல செம்ம ஹாப்பி ஆயிடுது. இந்த விஷயத்த அப்பா கிட்ட வந்து சொல்ல, பாஸ்னு சொன்னோனே அவர் தன்னோட பிள்ளைய ஆபீசராவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே இவரு ஹீரோயின்காக கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணா USக்கு படிக்கிறதுக்காக போனப்ப அங்க ஒருத்தர லவ் பண்ணிருக்காங்க. அந்த லவ்வரை வீட்ல இன்ட்ரோ பண்ணி வச்சு வீட்ல பெரிய பார்ட்டியே போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சைக்காலஜில பயங்கர எக்ஸ்பர்ட்ங்கிறதால டிஃபென்ஸ்ல அப்ளை பண்ணி இந்தியன் டிஃபென்ஸ்ல அவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்படி ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் பயங்கர ஹாப்பியா இருக்க அப்ப அவங்களுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பார்த்தோன்னு தாங்க அப்படி ஒருத்தன் இருக்கிறதே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் அவங்களுக்கு ஹீரோ பாஸ் ஆயிட்டான்னு புரியுது. உடனே ஓடி போய் ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்க அதுல ஹீரோவோட பேர் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ வேற அந்த பார்ட்டில இருந்துகிட்டு தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இவன் கால் பண்ணிருக்கானேன்னு ஷாக்ல இருக்கிறதால அட்டன் பண்ணவே இல்லையா. அதுல ஹீரோவுக்கு கொலை வெறி ஆயிடுது. உடனே போய் நிறைய பெட்ரோல் குண்டை ரெடி பண்ணிட்டு வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்க அந்த இடம் முழுக்க வீச ஆரம்பிச்சிடுறாரு. அதுல அந்த இடமே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுது. இப்படி எல்லாம் பண்ணாதரா, எக்ஸாம்ல வேற பாஸ் ஆயிருக்க, கேஸ் ஆயிடுச்சுன்னா வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அப்பயும் கேட்கறதா இல்ல. கோவத்துல அவங்கள பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அப்புறம் டக்குன்னு அப்படியே எமோஷனல் ஆகி நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் ஹீரோயின் எனக்கு உன் மேல லவ் இல்லைன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா என்ன கொன்னுரு, இல்லைன்னா வா 2 பேரும் செத்துடலாம்னு சொல்ல ஹீரோயின் அது ரெண்டுமே என்னால முடியாது, நீ வேணா என்ன கொன்னுட்டு போயிடுன்னு சொல்றாங்களா. ஹீரோ அது என்னால முடியாதுன்னு காதல் வலியோட அங்க இருந்து போறாரு. ஆனா இவரு வீட்டுக்குள்ள பூந்து இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணதால போலீஸ் அவரை அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வர அவரு ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து என் பையனை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோயினோட அப்பா அவரை மதிக்கவே மாட்டாரு. கடைசியா பையன் பண்ணதுக்காக காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்க இவர் என் காலில் விழுந்தா மட்டும் பத்தாது, இங்க இருக்கிற எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லிடுறாப்ல. அதனால அப்பாவும் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க கால எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க அதுக்கப்புறம் தான் அவரு உன் புள்ள மேல கேஸ் எல்லாம் போடல, ஸ்டேஷன்ல போய் கூப்பிட்டுக்கான்னு சொல்றாரு. வந்து பார்த்தா ஹீரோ பயங்கரமா அடி வாங்கி மயக்கத்துல கிடக்காருங்க. அதனால ஹீரோவை பின்னாடி உட்கார வச்சு அவர் துணியை போட்டு கட்டி புள்ளைய ஸ்டேஷன்ல இருந்து அழைச்சிட்டு போறாரு. அப்ப ஹீரோ கிட்ட அவன் சின்ன வயசுல பிளைட்ல போக ஆசைப்பட்டது, அதுல அழைச்சிட்டு போக முடியாததால சைக்கிள்ல உட்கார வச்சு வேகமா அழைச்சிட்டு போனதுன்னு பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே அழைச்சிட்டு வராரு. பல வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல பையனை வேகமா அழைச்சிட்டு போன மாதிரி இப்ப வண்டியில அதே மாதிரி போறேன்னு போக வண்டி ஸ்கிட் ஆகி 2 பேரும் தேய்ச்சிக்கிட்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. அதுல அப்பா மண்டையில அடிபட்டு மேல போய் சேர்ந்துடுறாருங்க. சங்கருக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆளும் இறந்துட்டதால அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்படியே ரோட்லயே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவை அடக்கம் பண்றதுக்காக பாடியை காசிக்கு தூக்கிட்டு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பயங்கர பிஸியா கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு போனதுல இருந்து அவங்க மைண்ட் ஃபுல்லா ஹீரோ கிட்ட தாங்க இருக்கு. இங்க காசில ஹீரோ அவர் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு சாமியார் ஹீரோவை பார்த்துட்டு வேக வேகமா அவர்கிட்ட வராரு. அதுவும் ஹீரோ கிட்ட அவ பேரு முக்தி தானே அப்படின்னு கரெக்டா கேக்குறாருங்க. கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது, இந்த உலகத்துல மட்டும் இல்ல நீங்க எங்கேயுமே ஒண்ணு சேர முடியாதுன்னு சொல்றாரு. சரி, நான் இப்ப என்னதான் செய்யறது சாமின்னு கேட்க காதல்ல உன்னை போட்டு நீயே எரிச்சுக்க, முக்தியே உன்கிட்ட வந்து அவளை ஏத்துக்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுவான்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா இப்ப ஹீரோயினுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப நொண்டிக்கிட்டே ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்கறாரு. புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற, அதனால பழைய பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு போன்னு சொல்லி காசில இருந்து கொண்டு வந்த கங்கா தீர்த்தத்தை அவங்க தலையில ஊத்துறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு பையன் தான் பிறக்கணும், அப்பதான் காதலால சாவறவன்லாம் யாரோ ஒருத்தனோட பையன் உனக்கு புரியும் அப்படின்னு சாபம் கொடுக்கற மாதிரி வாழ்த்திட்டு போறாருங்க. அப்பதான் 2 பேரும் கடைசியா பாத்துக்கிட்டது. ஹீரோவை எங்க எங்கேயோ தேடி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரையும் அவரை கண்டுபிடிக்கவே முடியலையா. அதுல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெஸ்ல சரக்கு தம்முன்னு பயங்கர அடிக்ட் ஆயிடுறாங்க. இங்க இவங்க ஹீரோக்காக ஏங்கிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோ தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துடலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா
கரெக்டா அந்த வழியா ஃபிளைட் போறத பார்க்க அதுல அவருக்கு சின்ன வயசுல பறக்கணும்னு இருந்த ஆசை ஞாபகம் வந்துடுது. இப்படி தாங்க இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்குள்ள வந்தது. அதே சமயம் முக்திக்கு இப்ப ஹீரோவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க. இருந்தாலும் அவங்க அப்பா முக்தியை ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க லவ் பண்ண சிங்குக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அவரு நேவி ஆபீசரா இருக்காருங்க. கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பிரெக்னென்ட்டே ஆயிடுறாங்க. அப்பா கூட ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதால குடிக்கிறத நிறுத்தாம கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட லிவரே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுது. ரத்த வாந்திலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தான் ஆசையா வளர்த்த பொண்ணை இப்படி பார்க்க அப்பாவுக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கே வந்து படுத்த படுக்கை ஆயிடுறாருங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல ஹீரோ இப்ப பறக்கணும்னா கவுன்சிலரோட அப்ரூவல் வேணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து சைன் போட்டு கொடுக்க சொல்ல அவங்க இப்ப வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. நீ போருக்கு போனா உயிரோட வருவியா மாட்டியான்னு தெரியாது, அதனால நான் சைன் போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. என்ன பத்தி நீ ஏன்டி கவலைப்படுற, இதெல்லாம் இப்ப பேசி ஒரு யூஸும் இல்லையா? அதனால ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுது. ஏதாவது உளறிட்டு இருக்காம என் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுன்னு சொல்ல அவங்க நான் உண்மையை தான் சொல்றேன்னு ஹீரோவோட காலில் விழுந்து என்னை ஏத்துக்கோன்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் என்னை ஏத்துக்கன்னு கெஞ்சினா ஹீரோ என்ன ஆள விடுன்னு அவங்க காலில் விழுந்துடுறாரு. இப்படி ஒருத்தர் என்ன விட்டு ஒருத்தர் என்ன ஏத்துக்கன்னு கதறிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து கரெக்டா முக்திக்கு பெயின் வந்து நிறைய ரத்தம் வேற வர ஆரம்பிச்சிடுது. உடனே ஹீரோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட அவங்க நீ தான் என் குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்றாங்க. பையன் பறக்கணும்னு ஹீரோவோட சாபம் பழிக்க கூடாதுன்னு குழந்தைய சாகடிக்கிறதுக்கு பயங்கரமா குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அதே நேரம் பாகிஸ்தானோட ஆர்மி நம்மளோட நேவியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல தாங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்ப பாகிஸ்தானோட ஆர்மியை ஏர்ல இருந்து சமாளிக்க நம்ம ஏர்போர்ஸ்க்கு ஹீரோ தேவை. ஆனா கவுன்சிலர் சைன் போடாம அவரை அனுப்பவும் முடியாது. இங்க ஹீரோயின் வேற நானும் சாக போறேன், என் ஹஸ்பண்டும் அங்க ரிஸ்க்ல இருக்காரு, நீ தான் நம்ம குழந்தைய பாத்துக்கணும்னு கதறிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் அவரும் செத்துட்டா குழந்தைய பாத்துக்க ஆள் இருக்காது இல்ல, அதனாலதான் இவருக்கு கிளியரன்ஸ்ல சைன் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹீரோ சிவன் மேல சத்தியமா உன் குழந்தைய தனியா வளர விட மாட்டேன்னு சொன்னவரு நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் சைன் போடுன்னு சொல்ல ஹீரோ இவ்வளவு சொல்றதால அவங்களும் சைன் போட்டுறாங்க. ஃபைனலா லெட்டர் எடுத்துட்டு வந்து மேலதிகாரி கிட்ட கொடுக்க ஒரு வழியா ஹீரோவை பறக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஹீரோவும் வேகமா அவரோட ஜெட் எடுத்துட்டு போக வந்த வேகத்துக்கு ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுல ஹீரோவோட ஜெட் ஃபயர் ஆயிடுது. அதனால மேலே ஏறி நல்லா ஹைட்டா போயிட்டு வேகமா அந்த ஆப்பனண்டோட கப்பலை நோக்கி வராரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஹீரோவை எஜெக்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை கேட்காம கப்பலை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த கப்பல் நம்ம இந்தியன் ஏர்போர்ஸையும் கடல்ல இருக்கிற நம்ம ஐஎன்எஸ் விஜயையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐஎன்எஸ் விஜய்ல தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜெட் ஆப்பனண்ட்டை நோக்கி போறத ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் கிட்ட நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு வந்தார்ல, அதோட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அப்படி நான் வரலனா உன் புருஷன் கண்டிப்பா வருவார்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்காரு. நம்மளோட வீரர்களை காப்பாத்துறதுக்காக ஓம் நம சிவாயன்னு நேரா கொண்டு போய் பாகிஸ்தான் கப்பல்லையே சொருவிடுறாரு. அவ்வளவுதான், அதுல அந்த கப்பல் மொத்தமா வெடிச்சு சதறிடுது. ஹீரோ அவரோட உயிரை கொடுத்து எதிரிங்களை அழிச்சிட்டாரு. இவர் இங்க மேல போய் சேர்ந்த அதே நேரம் ஹீரோயினுக்கு ஆண் குழந்தை பிறந்துடுது. ஆனா குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே அவங்களும் மேல போய் சேர்ந்துடுறாங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.